வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஃபேட்மேன் சாரோட கண்டிஷன் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ரொம்பவே வந்து வர்ஸ்ட்டாக இருந்தது. அவர் வந்து ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்கறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இன்னைக்கு காலையில் அவரோட நிலைமை என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவரால் எழுந்து நடக்கிறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் பண்ணார். எல்லாரோட ஹெல்ப்போட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து நடந்து போய் டாக்டர்கிட்டலாம் வந்து செக்அப் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மெடிசன்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து பெட்டில் வந்து படுத்து தூங்கிட்டார். ஸோ தட் நம்ம நேற்றே வந்து சொல்லியிருந்தோம், மார்னிங் அவர் எழுந்தார்னா இட் வில் பி ஆல் ரைட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் எழுந்ததுக்கப்புறம் அவர் முகத்தில் ஒரு தெளிவு தெரிஞ்சது. பெயின் வந்து நேற்று அளவுக்கு இல்லை, பட் இன்றைக்கி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே வந்து உட்காந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் லைட்டாக எழுந்து நடக்க ஆரம்பித்தார். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ஏரியாக்குள்ளே வந்து உட்காந்துட்டார். ஸோ தட் அப்போ வந்து எல்லாருமே வந்து விசாரிக்கிறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து நேற்று அளவுக்கு இல்லை, இப்போதைக்கு என்ன மேனேஜபிள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ தட் இன்னைக்கு ஓரளவுக்கு அவர் வந்து ஏபிள் டு வாக் அப்படின்றத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேப்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஸ்டில் அவங்களுக்கு வந்து டாக்டர் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அவர் பேக் டு த கேம் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேமில் இருக்கணும் சார், நீங்கள் ஃபஸ்ட் நாளே இப்படி தோண்டு போயிடாதீங்க, இன்னும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேக் டு நார்மல் வந்துட்டு எல்லாருக்கூடையும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தார். கேம் பற்றியும் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ தட் இவரோட கண்டிஷன் வந்து சீக்கிரமாகவே வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றது நம்மளும் ப்ரே பண்ணிப்போம். ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.